அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏ அபி விலாக்ஸ் குவைத்திலிருந்து. குவைத் வான்வழி இன்று ஏப்ரல் 24 முதல் திறக்கப்பட்டுள்ள நிலையில் விமான நிறுவனங்கள் எப்போது இயங்கும் என்பதில் ஒரு முக்கியமான செய்தி கிடைத்துள்ளது. ஜசீரா மற்றும் குவைத் ஏர்வேஸ் இரண்டுமே வெவ்வேறு தேதிகளில்தான் தனது சேவையை தொடங்குகின்றன. குறிப்பாக 26ஆம் தேதி யாருக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கும், டிக்கெட் விலை ஏன் சில தேதிகளில் உச்சத்தில் இருக்கிறது, இதோ முழுமையான தகவல்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நண்பர்களே, இப்போதைய நிலவரப்படி ஜசீரா ஏர்வேஸ் மட்டும்தான் வரும் ஏப்ரல் 26 முதல் தனது சேவைகளை தொடங்குகின்றது. ஆனால் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கான டிக்கெட்டுகள் ஏற்கனவே விற்று தீர்ந்துவிட்டன. நீங்கள் ஏப்ரல் 27 அன்று பயணம் செய்ய திட்டமிட்டால் டிக்கெட் விலை மிக அதிகமாக 275 KD வரை காட்டுகிறது. அதே சமயம் குவைத் ஏர்வேஸ் வரும் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் தனது செயல்பாடுகளை தொடங்குகிறது. மே 15இல் செக் பண்ணும்போது டிக்கெட் விலை ஓரளவுக்கு குறைந்து 183 KD இருக்கின்றது. எனவே உங்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்றவாறு தேதியை தேர்வு செய்யுங்கள். இந்தியாவிற்கு செல்லும் 12 முக்கிய இடங்கள். இந்தியாவில் உள்ள நமது நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். குவைத்திலிருந்து மொத்தம் 12 நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. தென்னிந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, மங்களூரு, கண்ணூர் மற்றும் பெங்களூர். இதர நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, ஹைதராபாத் மற்றும் அகமதாபாத். இந்த 12 இடங்களுக்கும் ஜசீரா மற்றும் குவைத் ஏர்வேஸ் தனது சேவைகளை தொடங்கும் என்பதால் உங்கள் ஊருக்கான விமான தேதிகளை இப்போதே செக் பண்ணுங்க. இந்தியா தவிர இலங்கை, பாகிஸ்தான், சவுதி, லண்டன் என மொத்தம் 21 நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பலரும் டிக்கெட் புக் செய்வதால் தான் ஏப்ரல் இறுதியில் விலை 275 KD வரை எகிரியுள்ளது. மே மாதத்தின் பாதியில் விலை சற்று குறைய வாய்ப்புள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏர்போர்ட் செல்பவர்கள் கவனிக்க வேண்டிய 5 புதிய நடைமுறைகள். 5 மணி நேரத்திற்கு முன்பே வருகை. செக்யூரிட்டி சோதனைகள் தீவிரமாக இருப்பதால் 5 மணி நேரத்திற்கு முன்பே ஏர்போர்ட் வந்துவிடுங்கள். சரியாக 60 நிமிடங்களுக்கு முன்பே செக்இன் கவுண்டர்கள் மூடப்படும். 1 நிமிடம் தாமதமானாலும் அனுமதி இல்லை. வெப் செக்இன். வரிசையில் நிற்பதை தவிர்க்க ஆன்லைன் செக்இன் செய்வது இப்போது மிகவும் அவசியம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். பாஸ்போர்ட் மற்றும் சிவில் ஐடி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இமிகிரேஷன் சோதனையின் போது மிகவும் முக்கியம். லக்கேஜ் ஸ்கேனிங். எலக்ட்ரானிக் பொருட்களை தனியாக எடுத்து வைக்க தயாராக இருங்கள். இதற்கு அதிக நேரம் எடுக்கும். பயண காப்பீடு. தற்போதைய சூழலில் பயண காப்பீடு மற்றும் முறையான விசா ஆவணங்கள் கையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏர்போர்ட் நுழைவாயிலேயே இது சரிபார்க்கப்படலாம். கூடுதல் விசா சரிபார்ப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு வான்வெளி திறக்கப்பட்டுள்ளதால் உங்கள் விசா ஆக்டிவ் நிலையில் இருக்கிறதா என்பதை மொபைலில் உள்ள ஷாகில் ஆப் மூலம் ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் இமிகிரேஷன் தாமதம் ஏற்படலாம். இந்தியாவை தவிர இலங்கை, பாகிஸ்தான் உட்பட மொத்தம் 21 நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஜசீரா பயணிகள் டெர்மினல் 5க்கும் குவைத் ஏர்வேஸ் பயணிகள் மே 15க்கு பிறகு டெர்மினல் 4க்கும் செல்ல வேண்டும். புதிய டெர்மினல் 2 பணிகள் 80% முடிந்துவிட்டன. இது 2026 இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும். ஆகவே நண்பர்களே, ஏப்ரல் 27ஆம் தேதி உள்ள அந்த 275 KD விலையும் மே 15இல் உள்ள 183 KD விலையும் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் பயணத்தை திட்டமிடுங்க. என்னோட பர்சனல் சஜஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் டிக்கெட் புக் பண்ணி கிளம்புங்க. இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜூன் மாதத்தில் டிக்கெட் ரேட்டு நல்லா கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்ஏ அபி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.